அன்பு நேயரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த சில நாட்களாக இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான புத்தகங்களில் பரிசுத்த வேதாகமம் மட்டும் ஏன் இவ்வளவு தனித்துவமானது என்பதையும், அதை நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றும் அதன் மூலம் நம்மோடு எவ்விதம் பேசுகிறார் என்பதையும் நாம் சிந்தித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக வேதாகமத்தின் போதுமான தன்மையை குறித்து படிக்கப் போகிறோம். நமது அன்றாட வாழ்வின் சிக்கல்கள், மன போராட்டங்கள் மற்றும் ஆவிக்குரிய தேவைகள் என எல்லாவற்றிற்கும் இந்த ஒரு புத்தகம் போதுமானதா என்ற கேள்வி பலருக்கு உண்டு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக சங்கீதம் 19 அடிப்படையாக கொண்டு தேவனுடைய வார்த்தை எப்படி ஒரு மனிதனை முழுமையாக மாற்றுகிறது என்பதை இன்று நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முடிவில் மதுரையை சேர்ந்த உதயசூரியன் என்ற வாலிபனின் வாழ்வில் வேத வசனங்கள் எவ்விதம் ஒளியேற்றியது என்ற நெகிழ்ச்சியான உண்மை சம்பவத்தையும் நாம் கேட்க இருக்கிறோம். உங்கள் இருதயங்களை திறந்து வையுங்கள். தேவன் இன்று உங்களோடு பேச காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக எந்தெந்த காரணங்களால் வேத வசனம் தனித்துவமானது என்றும், வேத வசனங்களை எழுத்து வடிவில் அமைத்த பரிசுத்த ஆவியானவர் இன்றும் அதன் மூலமாக நம்மோடு பேசுகிறார் என்றும் சிந்தித்து வருகிறோம். இன்று முதலாவதாக வேத வசனம் எப்படி நமது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதாகமத்தின் போதுமான தன்மை, அதாவது த சஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கிரிப்சர் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதம் உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுக்கும் போதுமானதா? இந்த கேள்வி இன்றும் பலருக்கு இருக்கிறது. வேதாகமத்தின் போதுமான தன்மையை குறித்த இந்த கேள்விக்கு பதிலளிக்க 19ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிக்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தையிலே வேதாகமத்தின் போதுமான தன்மை குறித்து மிகவும் சுருக்கமான மற்றும் நேரடியான விளக்கம் கொடுக்கிறது. சங்கீதம் 19ஐ பொதுவான அறிமுகமாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய வெளிப்பாட்டின் முக்கியத்துவத்தை நாம் படித்துக்கொள்வோம். முதலாவதாக வசனங்கள் 1 முதல் 6 வரை இயற்கையில் தேவனுடைய வெளிப்பாடு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பொதுவான வெளிப்பாடு என்று நாம் சொல்கிறோம். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் அதிகமான குறிப்பிட்ட வெளிப்பாடு இருக்கிறது. 19ஆம் சங்கீதத்தின் 2ஆம் பாதிகள், அதாவது 7 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய சிறப்பு வெளிப்பாடு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் 19ஆம் சங்கீதம் வசனங்கள் 7 முதல் 9 வரை சொல்லப்பட்டிருக்கிற வேதாகமத்தின் பொதுவான தன்மையை நாம் கவனிப்போம். இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய அந்த 6 வரிகளிலே ஒவ்வொன்றும் 3 அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கான ஒரு தலைப்பு, தேவனுடைய வார்த்தையின் ஒரு பண்பு மற்றும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பயன். அதாவது இது முழுமையான ஆவிக்குரிய வளங்களை நமக்கு கொடுக்கிறது. முதலாவதாக வேதத்தை கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் என்று கூறுகிறது. இது வேதாகமத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் எபிரேய சொல். சங்கீதம் 19:7 பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. தொடர்ந்து இந்த புத்தகம் அதற்கு கீழ்ப்படியும் ஒரு நபரின் வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது பூரணமானது. இதற்கு என்ன அர்த்தம்? அந்த எபிரேய சொல்லுக்கான பொருள் எல்லா பக்கங்களும் இருக்கிறது, அது விரிவானது, மேலும் ஒரு விஷயத்தின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது என்று பொருள்படும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இது ஆத்மாவை மறுரூபப்படுத்தக்கூடிய சத்தியத்தின் விரிவான ஒரு விளக்கம். ஆத்மா என்றால் என்ன? நெஃபேஷ் என்னும் எபிரேய சொல். இது ஆத்மா, வாழ்வு, நபர் அல்லது சுயம் என்று இடங்களுக்கு தக்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு முழு நபர் என்று பொருள்படும். உங்கள் உடல் அல்ல, அது உள்ளே உள்ள நீங்கள். பரிசுத்த வேதாகமம் முற்றிலும் விரிவானது, முழு நபரையும் மறுரூபப்படுத்தக்கூடியது. அதாவது இந்த புத்தகத்தில் உள்ள சத்தியங்கள் ஒரு நபரை முழுமையாக மாற்ற முடியும். நான் மாற்றப்பட விருப்பமில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இந்த புத்தகம் உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளவு எளிது. இந்த புத்தகம் தங்களுடைய நிலை குறித்து ஓரளவு தவிப்பு உள்ளவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை மாற்ற விரும்புகிறேன். கட்டுப்படுத்த முடியாத ஆசைகளால் இயக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. என் சூழ்நிலைகளினால் பலியாவதை நான் விரும்பவில்லை. என் வாழ்க்கையிலே இவ்வளவு வலி இருப்பதை நான் விரும்பவில்லை. என் உறவுகள் இருக்க வேண்டியபடி இருப்பதை நான் விரும்புகிறேன். வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தெளிவாக சிந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லும் நபர்களுக்காகவே
வேத புத்தகம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரா? அப்படி என்றால் உங்களுக்கு வேத வசனம் தேவை. அனைத்து பதில்களும் இல்லாத, அதே நேரம் வேறொரு வாழ்வு வேண்டும், நான் வேறொரு நபராக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லும் நபருக்கானதே பரிசுத்த வேதம். ஏனென்றால் பரிசுத்த வேதம் முழு நபரையும் மாற்ற முடியும் என்று வாக்கு கொடுக்கிறது. அது எப்படி செய்ய முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வேதம் சொல்வதென்ன? அதன் திறவுகோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் கிறிஸ்துவின் வடிவில் உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்து உங்களுடைய மற்றும் என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை செலுத்த சிலுவையிலே மரித்தார். மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். இப்பொழுது அவர் நமக்குள் வந்து நம்மை மாற்ற விரும்புகிறார். மேலும் சங்கீதம் 19 அவர் சொல்லும் இரண்டாவது காரியம், வேதாமம் உறுதியானது. சங்கீதம் 19:7 பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கூற்று. பேதை என்ற சொல்லின் எபிரேய அடிப்படை வார்த்தை திறந்த கதவு என்று பொருள். எபிரேயர்கள் ஒரு அறிவில்லாத மனதுள்ள நபரை பார்த்து, அதாவது ஒரு பேதையை பார்த்து, அவருடைய தலை திறந்த கதவு போல இருக்கிறது என்று சொல்வார்கள். அங்கே எல்லாம் உள்ளே வரும், எல்லாம் வெளியே போகும். எதை வைத்துக்கொள்ள வேண்டும், எதை வெளியேற்ற வேண்டும் என்று தெரியாது. அதுதான் முற்றிலும் பகுத்தறிவில்லாத ஒரு நிலை. அவர்களுக்கு வேறுபாடு தெரியாது. முற்றிலும் அப்பாவியானவர்கள். அவர்களுக்கு சத்தியத்தை மதிப்பீடு செய்ய தெரியாது. அவர்கள் உண்மையிலே ஒரு சாதாரணமான நபர். அவர்களுக்கு எதை வைத்துக்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று தெரியாது. அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அதை தீர்மானிப்பதற்கு முழுமையான சத்தியம் அவர்களிடத்திலே இல்லை. எனவே வேத புத்தகம் சொல்வது அது உறுதியானது, நம்பத்தக்கது. எந்த அப்பாவி நபரையும் ஞானமுள்ளவராக்க முடியும். எந்த வகையான ஞானம்? எபிரேயருக்கு ஞானம் தினசரி வாழ்க்கையின் திறமை. கிரேக்கருக்கு அது தூய்மையான கருத்து, அவ்வளவுதான். எபிரேயருக்கு அது எப்பொழுதும் தலைக்குள் தெரிந்து உணர்ந்து வாழ்வில் வாழாதவர் மிகப்பெரிய மூடர். எனவே வேதாமம் அவ்வளவு நம்பகமானது. அறிவில்லாத நபரை ஞானமுள்ளவராக்க முடியும் என்றால், அது துவக்கமில்லாத அப்பாவியான கற்பிக்கப்படாத பகுத்தறிவில்லாத ஒரு நபரையும் எடுத்து தினசரி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் திறமையுள்ளவர்களாக்க முடியும் என்று பொருள். உறவுகள் குறித்து தெரிய வேண்டுமா? அதை குறித்தும் வேதம் பேசுகிறது. திருமணம் குறித்து அது பேசுகிறது. வேலை, நெறி இவைகளை பற்றி அதிலே செய்தி உண்டு. மனித மனதின் காரணிகள், உந்துதல், நீங்கள் ஏன் செய்கிறீர்கள், எப்படி சிறப்பாக செய்வது, உங்கள் வாழ்விலிருந்து அதிகமாக பெறுவது எப்படி, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள், எங்கிருந்து வந்தீர்கள், எங்கே போகிறீர்கள், எதற்காக வாழ வேண்டும், அது எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தினசரி வாழ்வின் திறமைகள் அனைத்தும் இங்கே இருக்கின்றன. அணுகுமுறைகள், எதிர்வினைகள், பதில்கள், மக்களை எப்படி நடத்த வேண்டும், மக்களால் எப்படி நடத்தப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே நல்லொழுக்கத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. எந்த நபரின் வாழ்க்கையிலேயும் வரும் வாழ்வின் அனைத்து அம்சங்களும் இந்த புத்தகத்தின் பக்கங்களிலே இருக்கின்றன. இந்த புத்தகத்தை கையில் எடுக்கும் அறிவில்லாத ஒரு நபரை தினசரி வாழ்விலே திறமையுள்ளவராக்க முடியும். இது எவ்வளவு அற்புதம் இல்லையா? 19ஆம் சங்கீதத்திலே 3வதாக நான் பார்ப்பது தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய கட்டளைகள் என்று அழைக்கப்படுகிறது. எபிரேயத்திலே அது சரியான பாதையை அமைக்கிறது என்று பொருள். மற்றும் ஒரு பலன் இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. என் சொந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுதும் எந்த திசையிலே போக வேண்டும், என் எதிர்காலம் என்ன, என் தொழில் என்னவாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லையே என்ற சூழ்நிலையிலே நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க துவங்கினேன். கிறிஸ்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிந்தேன். திடீரென்று தேவன் எனக்கு இந்த பாதையை கொடுத்தார். வேதாமம் அந்த பாதை எப்படி வகுக்கிறது என்பதை பார்ப்பது முற்றிலும் அற்புதமாக இருக்கிறது. அந்த பாதையிலே நடக்கும் பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் இவைகளை நான் அனுபவிக்கிறேன். உண்மையிலே என் வாழ்க்கையிலே இவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. என்னை கவனிக்கும் பெரும்பாலானோர் என்னிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்று கூட நினைக்கலாம். ஏனென்றால் என் வாழ்க்கையிலே திருப்தி தவிர வேறு ஒன்றுமில்லை. கஷ்டங்கள் கூட திருப்தியை கொண்டு வருகின்றன. ஏனென்றால் அது தேவன் தம்மை உண்மை உள்ளவராக எனக்கு காண்பிக்கும் வழியை உருவாக்குகிறது. எனவே மகிழ்ச்சியின்மையும்
மகிழ்ச்சியின் ஆதாரமாகிறது. கர்ப்பமான ஸ்திரீ குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது வலி உண்டு, ஆனால் பலன்கள் அற்புதம். பாவம் இல்லாமல், தவறான பாலுறவு இல்லாமல், போதை பொருள் இல்லாமல், மது இல்லாமல், எல்லா செலவிலும் சுய திருப்தி இல்லாமல் சந்தோஷமான வாழ்வு வாழ முடியும். ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நபர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கிறார். தேவன் உங்களை சிருஷ்டித்தார். நீங்கள் எப்படி சிறப்பாக இயங்குவீர்கள் என்று அவருக்கு தெரியும். உங்களை அதிகம் சந்தோஷப்படுத்துவது என்ன என்று அவருக்கு தெரியும். அவர் கொடுக்கும் சந்தோஷம் விருந்து முடிந்ததும் முடிவதில்லை, அது நிலையானது. விருந்து தேவையில்லை, அது உள்ளத்தின் ஆழத்தில் அவர் தரும் சந்தோஷம். சரி, 19ஆம் சங்கீதத்திலே 4வது நாம் கற்றுக்கொள்வது என்ன? கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நான் அவ்வளோ அறிவாளி இல்லை, ஆனால் பல அறிஞர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் வேத புத்தகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு தெளிவில்லாத விஷயங்களில் எனக்கு தெளிவு உண்டு. ஆம், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. குறிப்பாக வாழ்க்கையின் இருண்ட விஷயங்களை அது தெளிவாக்குகிறது. மரணம் பற்றி என்ன, நோய் பற்றி என்ன, வருத்தமான துன்பகரமான விஷயங்கள் பற்றி என்ன, உலகின் அழிவு, பொய், ஏமாற்று, கொலை, போர் குறித்து செய்தித்தாள் படிக்கும்போது சலிப்பு வரவில்லையா? அது எல்லாமே உண்மையிலேயே பழையதாகிறது. மக்கள் பலர் இவைகள் எல்லாம் ஏன் நடக்கிறது என்று கேட்கிறார்கள். வேதாகமம் அவைகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறது. இது கண்களை தெளிவிக்கிறது. 5வதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே அவர் பயம் என்ற சொல்லை பரிசுத்த வேதாகமத்திற்கு இணையாக பயன்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய அச்சத்தை அல்லது பிரமிப்பை தெரிவிக்கிறது. பயபக்தியை உண்டாக்கி ஆராதனைக்கு நேராக நம்மை இழுக்க விரும்புகிறது. வேதாகமம் தேவனுக்கு பயப்படும் பயம் அல்லது பிரமிப்பு அல்லது மரியாதை அல்லது ஆராதனையை உண்டாக்க விரும்புகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? இதை ஆங்கிலத்தில் இதை ஃபியர் ஆஃப் த லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பயங்கரமாக திகிலடையும் பயம் அல்ல, மாறாக தேவனுடைய பரிசுத்தம், மகத்துவம், நீதி, வல்லமை ஆகியவற்றை உணர்ந்து அவரை குறித்து மிகுந்த மரியாதையும் ஆச்சரியமும் அடக்கமும் அன்பும் கொண்டிருக்கும் ஒரு மனநிலை. இயேசு மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களிலே இதைத்தான் கூறியிருக்கிறார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். அதாவது உண்மையான ஞானமும் அறிவும் தேவனிடத்தில் உள்ள பயபக்தியிலிருந்தே தொடங்குகிறது. அடுத்ததாக சுத்தமும் என்றால் என்ன? தேவனுடைய ஆராதனைகளை கற்பிக்கும் இந்த வேதாகமும் சுத்தமானது என்று சொல்கிறார். இந்த சொல் அசுத்தமின்மை, அழுக்கின்மை, தீட்டின்மை, குறைபாடின்மை என்று பொருள்படும். அதாவது பாவம் இல்லாமல், தீமை இல்லாமல், ஊழல் இல்லாமல், தவறு இல்லாமல் என்று சொல்லலாம். இந்த வேத புத்தகத்திற்கு மற்றொரு பதிப்பு தேவையில்லை, திருத்தம் தேவையில்லை, புதுப்பிக்க தேவையில்லை. இது பழையதாகவோ காலாவதியாகவோ ஆகாது. அது எழுதப்பட்டதிலிருந்து எந்த நூற்றாண்டிலேயும் யாருக்கும் இருந்ததைப் போலவே நம்மோடு இன்றைக்கும் கூர்மையாகவும் நேரடியாகவும் அது பேசுகிறது. அது சுத்தமானது, அதன் பொருள் தூய்மையானது, அது என்றென்றைக்கும் நிலைக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயபக்தி மற்ற எல்லா பயங்களையும் போல மாசு உள்ளதல்ல. மரண பயம், மனித பயம், தோல்வி பயம் போன்ற உலக பயங்கள் நம்மை பாவத்திற்கு இழுக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கி பரிசுத்தமாக வாழச் செய்கிறது. உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே அவன் சொல்வதை கவனியுங்கள். இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால் பாவத்தை வெறுத்தான். அவன் சுத்தமாக இருந்தான்.
நாமும் தேவனுக்கு பயந்தால் பாவத்தை வெறுப்போம். பாவத்தை வெறுப்பதனால் சுத்தமாவோம். அடுத்ததாக வேதம் எப்படிப்பட்டது என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. என்றைக்கும் நிலைக்கிறதும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழியும். பணம், அழகு, புகழ், உடல்நிலை எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தி என்றைக்கும் அழியாதது. இந்த பயபக்தி நம்மை என்றென்றைக்கும் தேவனோடு இணைந்து நிற்க செய்கிறது. நீதிமொழிகள் 19:23 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாவமில்லாமல் சுத்தமானது. உலகம் முடியும் வரைக்கும், நித்திய காலம் வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. இதை விட மேன்மையானது வேறொன்றுமில்லை. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 86:11 சொல்லப்பட்டிருப்பது போல, கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்து இருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுதும், வாழ்க்கை முடிவுகளை எடுக்கும் பொழுதும், இது தேவனுக்கு பிரியமானதா, அவருடைய பரிசுத்தத்திற்கு எதிரானதா என்று கேட்டு முடிவெடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகவும் நித்திய ஆசீர்வாதங்களால் நிறைந்ததாகவும் இருக்கும். இறுதியாக 19ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இன்று உண்மையான ஒன்றை கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? நீங்கள் வாசிக்கும் செய்தித்தாள்கள், நீங்கள் கேட்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள் உண்மையை சொல்கிறதா? உண்மை என்றால் என்ன? நான் கணிதம் பற்றிய உண்மையை பேசவில்லை. வாழ்வு, மரணம், தேவன், மனிதன், பாவம், சரி, தவறு, பரலோகம், நரகம், நம்பிக்கை, மகிழ்ச்சி, சமாதானம் என்ற வாழ்வை வாழ தகுந்ததாக்கும் உண்மையான விஷயங்களை பற்றி பேசுகிறேன். மனிதர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இயற்கை உலகத்தை தாண்ட முடியாது. நீங்கள் கால இட கட்டுப்பாட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெளியேற முடியாது. மனிதர்கள் தங்கள் இடத்தில் இருந்து கொண்டு தேவனை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். எனவே மதத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் அது சுயமாக உள்ளடக்கப்பட்டது மட்டுமே. நமக்கு அப்பால் உள்ளதை அறிய ஒரே ஒரு வழி, வெளியிலிருந்து உள்ளே வர வேண்டும். அதுதான் பரிசுத்த வேதம். அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வெளிப்பாடு. எழுத்துக்களின் மூலமாக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே தேவன் ஒரு நபராகவும் இந்த உலகத்தில் வந்து உண்மையை கொண்டு வந்தார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை ரட்சிப்புக்கு போதுமானது என்றால், ஒரு நபரின் ஆத்மாவை பூரணமாக மறுரூபப்படுத்த போதுமானது என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனைத்து திறமைகளுக்கும் போதுமானது என்றால், வாழ்வின் துன்பங்கள் மற்றும் போராட்டங்களை மீறி முழு மகிழ்ச்சியை கொண்டு வர போதுமானது என்றால், அறிந்து கொள்ள கடினமான இருண்ட விஷயங்களுக்கு புரிதலை கொண்டு வர போதுமானது என்றால், அனைத்து பாவங்களையும் சுத்திகரிக்க போதுமானது என்றால், இதில் எல்லாம் எப்பொழுதும் உண்மையானது என்றால், அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அது அவ்வாறு இருக்கிறது. உண்மை என்ன தெரியுமா? நம் கைகளில் உள்ள வேதாகமத்திலே தேவன் தம்முடைய நித்திய சித்தத்தின் பூரணமான வெளிப்பாட்டை கொடுத்து, ஆவிக்குரிய வாழ்வு மற்றும் கடமைக்கு தேவையான அனைத்து சத்தியங்களையும் வேத புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, வேத புத்தகத்தை குறித்து நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்த வேதம் எப்படிப்பட்டது என்பதை 19ஆம் சங்கீதத்திலிருந்து விபரமாக நாம் அறிந்து கொண்டோம். நாம் கற்றுக்கொண்ட காரியங்களிலே எதையாவது உண்மை இல்லை என்று உங்களால் கூற முடியுமா? இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதியை தொடர்ச்சியாய் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். சங்கீதம் 19:7-9 வரை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ள பலருடைய வாழ்க்கை வரலாறுகளை நான் கூற முடியும்.
சில ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற ஒரு உண்மை நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மதுரைக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கிராமம். ஒரு வாலிபன் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தான். காரணம், அடுத்த நாள் அவனுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவனுடைய மகிழ்ச்சிக்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம், அவன் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினானோ அந்த பெண்ணை அவர்கள் குடும்பத்தினர் அவனுக்கு மணமகளாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். திருமணத்திற்கு முந்தைய நாள் மாலையிலே ஊரை விட்டு வெளியே செல்லும் ஒற்றையடை பாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது யாரோ உதய் என்று அவனை கூப்பிட்டார்கள். ஆம், அவனுடைய பெயர் உதயசூரியன். திரும்பி பார்த்தால் அவனுடைய முகத்திலே தண்ணீர் ஊற்றினார்கள் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவன் முகத்திலே ரசாயன திராவகத்தை ஊற்றிவிட்டார்கள். ஆசிட் ஊட்டப்பட்டதால் ஏற்பட்ட வேதனையிலே வாலிபன் கதறினான், துடித்தான். சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் அவனை கொண்டு சென்று மதுரை பெரிய மருத்துவமனையிலே, அரசு மருத்துவமனையிலே சேர்த்தார்கள். மதுரையிலே சிகிச்சை பெற்று வந்த அந்த நாட்களிலே வியாதிப்பட்டவர்களை பார்க்க வரும் பரிசுத்த ஜார்ஜ் ஆலய பெண்கள் குழுவினர் இந்த உதயசூரியனையும் வந்து நலம் விசாரித்தார்கள். கடவுளை பற்றி கூற வந்த அவர்களிடத்திலே, கடவுள் ஒருவர் இருந்தால் எனக்கு இப்படி நடக்குமா, என் கண்கள் பார்வையை இழந்து விட்டன, என் திருமணம் நின்று போய்விட்டது என்று வேதனையோடு பகிர்ந்து கொண்டான். தொடர்ந்து சில வாரங்களாக அவனை வந்து பார்த்து ஜெபித்தார்கள். அவன் சுகம் பெற்று வீட்டிற்கு செல்லும் அந்த நாளிலே அவனை பார்க்க வந்த வயதான ஒரு தாயார் அவனுக்கு ஒரு சிறிய வானொலி பெட்டியை கொடுத்து, தம்பி, இதை எடுத்து செல், காலையிலே 5:30 மணிக்கு தமிழிலே ஒரு செய்தி வருகிறது, அதை கேள் என்று சொல்லி அனுப்பினார்கள். வானொலி பெட்டியை வாங்கி கொண்டு சென்ற உதயசூரியன் வீட்டிற்கு சென்ற பின் அதிகம் வெளியே போக முடியாததால் வானொலியிலே ஒலிபரப்பான திரைப்பட பாடல்கள், ஒலிச்சித்திரம், செய்திகள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு நாள் அந்த வயதான தாய் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு நினைவிலே வந்தன. காலையிலே வானொலியை திருப்பி அதிலே ஒலிபரப்பான வேத ஆராய்ச்சி செய்தியை கேட்டான். முதலிலே பாடல் மட்டும் அவனுக்கு பிடித்ததாயிருந்தது. பின் தொடர்ந்து வந்த செய்திகளையும் கவனமாய் கேட்டான். இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்திற்கான தண்டனையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை அந்த வசனங்கள் அவனுக்கு தெளிவாய் எடுத்துச் சொன்னது. பரிசுத்த ஆவியானவர் அவன் உள்ளத்திலே தெளிவுபடுத்திய வேத வசனங்களை அவன் விசுவாசித்தான். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றான். 2 ஆண்டுகள் உருண்டு ஓடின. அவனுக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட அதே பெண் வீட்டார் மீண்டும் அவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து, எங்கள் பெண் இந்த வீட்டிலே தான் வாழ வேண்டும் என்று திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். திருமணத்திற்கு பின் உதயசூரியன் தனது மனைவியையும் வானொலியில் வந்த கர்த்தருடைய வசனங்களை கேட்க ஊக்குவித்தான். பரிசுத்த ஆவியானவர் அவர்களது வாழ்க்கையிலையும் செயல்பட்டு இயேசுவை பூரணமாய் விசுவாசிக்க உதவி செய்தார். தேவன் அவர்களுக்கு 2 குழந்தை செல்வங்களை கொடுத்தார். இருவரையும் கர்த்தருக்கென்று வளர்த்தெடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்கு எழுதி கொடுத்த வேத வசனத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட நித்தியமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது என்பதிலே சந்தேகமில்லை. உங்கள் வாழ்க்கையின் கேள்விகளுக்கும் வேத வசனத்திலே பதில் உண்டு. வேத வசனத்தினால் அனுதினமும் நடத்தப்படும் ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அறிமுகமான அனைவருக்கும் வேத வசனங்களை சொந்தமாக பெற்று தொடர்ந்து வாசிக்க உதவி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் எல்லா காலங்களிலும் தருவாராக. ஆமென். ஆத்துமா, வாழ்வு, நபர் அல்லது சுயம் என்ற இடங்களுக்கு தக்க மொழிபெயர்க்கப்பட்டு இது முழு நபர் என்று பொருள் தரும் எபிரேய சொல் எது? ஆத்துமா, வாழ்வு, நபர் அல்லது சுயம் என்ற இடங்களுக்கு தக்க மொழிபெயர்க்கப்பட்டு இது முழு நபர் என்று பொருள் தரும் எபிரேய சொல் எது? ஆப்ஷன் ஏ நெஃபெஷ், ஆப்ஷன் பி அகாபே, ஆப்ஷன் சி நெஷாமா. பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்தித்த சத்தியங்கள் அனைத்தும் ஒரு உண்மையை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. தேவனுடைய வார்த்தை குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லது. மதுரையை சேர்ந்த அந்த வாலிபன் உதயசூரியனின் வாழ்வில் கண் பார்வை பறிபோன இருண்ட சூழலிலும் வானொலி வழியாக கேட்ட வேத வசனங்கள் அவர் வாழ்வில் எவ்விதம் ஒளியேற்றின என்பதை நாம் பார்த்தோம்.
ஆசிட் வீச்சினால் சிதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினால் கட்டி எழுப்பி மீண்டும் ஒரு அழகான குடும்ப வாழ்வையும் அழியாத மகிழ்ச்சியையும் கொடுத்தார் என்றால் அதே வார்த்தை இன்று உங்கள் வாழ்விலும் கிரியை செய்ய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்ற வேதாகமம் போதுமானது. குடும்பம், வேலை, உறவுகள் என வாழ்வின் எல்லா தளங்களிலும் உங்களை சிறந்த முடிவெடுக்க வைக்கும் ஞானம் இந்த வேதத்தில் உண்டு. உலக பொருட்கள் தராத உள்ளத்தின் ஆழத்தில் ஊற்றெடுக்கும் திருப்தியை தேவன் தம் வசனம் மூலம் தருகிறார். தேவனுடைய வார்த்தை ரட்சிப்புக்கும் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கும் முற்றிலும் போதுமானது. எனவே இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை தினம்தோறும் வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். நீங்கள் வேத வசனத்தால் நடத்தப்படும் போது உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் என்று ஜெபத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 பின்பாகம்.